ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். அனைவருக்கும் வணக்கம். ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் வாரம் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்துகிட்டு இருக்கும். அது நட்சத்திரங்களை பற்றியும் ஜோதிட தலைப்புகளில் என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்பொழுது இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா கர்ம நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்களை பற்றி நம்ம பார்க்க. பொதுவாகவே நமக்கு 10வது நட்சத்திரம் எந்த நட்சத்திரமா வருதோ அந்த நட்சத்திர நாளில் நம்ம நல்லது என்பது செய்யக்கூடாது. அதாவது ஒரு கிரக பிரவேசம் அல்லது ஒரு கல்யாணம் அல்லது ஒரு ஆபீஸ் ஓபன் பண்றது இப்படிங்கிற மாதிரி நமக்கு கர்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அதை நம்ம பண்ணக்கூடாது. பொதுவாகவே நமக்கு 10வது நட்சத்திரம் என்பது கர்ம நட்சத்திரம். இதுல கர்ம நட்சத்திரம்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அதாவது மேசத்துல வர்ற அஸ்வினி, ரிஷபத்துல வர்ற மிருகசீரிடம், மிதுனத்துல வர்ற திருவாதிரை, கடகத்துல வர்ற ஆயுள்யம், சிம்மத்துல வர்ற பூரம், கன்னியில வர்ற அஸ்தம், துலாத்துல வர்ற திரை, விருச்சிகத்துல வர்ற அனுசம், தனுசுல வர்ற உத்திராடம், மகரத்துல வர்ற அவிட்டம், கும்பத்துல வர்ற புரட்டாதி, மீனத்துல வர்ற உத்திரட்டாதி, இவைகள் அனைத்தும் கர்ம நட்சத்திரம். ஆக இந்த நட்சத்திரத்துல பண்ணக்கூடாதா சார் அப்படின்லாம் கிடையாது. அந்த நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். காலபுருஷ தத்துவத்திற்கு இது கர்ம நட்சத்திரமாக கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் அந்த பொருள்களை தானம் செய்துவிட்டு நாம் நல்ல நிகழ்ச்சியில் செய்யலாம். ஆனாலும் 10வது நட்சத்திரத்தை நம்ம அந்த நட்சத்திர நாளில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யக்கூடாது. இப்போ எனக்கு அஸ்வினி 10வது வருதா அப்படின்னா அதை நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணணும். எனக்கு பரணி 10வது நட்சத்திரமாக வருதா அதையும் டீஆக்டிவேட் பண்ணணும். கிருத்திகை உங்களுக்கு 10வது நட்சத்திரமாக வருதா டீஆக்டிவேட் பண்ணணும். டீஆக்டிவேட் எப்படின்னா அந்த பொருளை தானம் கொடுக்கணும், நம்ம சாப்பிடக்கூடாது. இப்படி தான் டீஆக்டிவேட் பண்ணணும். கிருத்திகை உங்களுக்கு 10வது நட்சத்திரமாக வருது அப்படின்னா டீஆக்டிவேட், முருகன் கோவில் போகிறத தவிர்க்கணும். அதே மாதிரி ரோகிணி உங்களுக்கு 10வது நட்சத்திரமா வருது சார் அப்படின்னா கிருஷ்ணர் கோவிலுக்கு போறதை தவிர்க்கணும். மோர், தயிர், பால் இவைகளை அதிகம் சேர்த்துக்க கூடாது. டீஆக்டிவேட் பண்ண. மிருகசீரிடம் உங்களுக்கு 10வது நட்சத்திரமா வருது சார் அப்படின்னா தேங்காய் இவைகளை அதிகமா நம்ம சேர்த்துக்க கூடாது. அதை தானம் கொடு. திருவாதிரை உங்களுக்கு 10வது நட்சத்திரமா வருது, அது கண்டிப்பாவே கர்ம நட்சத்திரம். வாழைப்பழங்களை தானம் கொடுக்கணும், அதை நம்ம உண்ணக்கூடாது. புனர்பூசம் உங்களுக்கு 10வது நட்சத்திரமா வருது சார் அப்படின்னா கரும்பு ஜூஸ் தானம் கொடுக்கும். இதுல ஒண்ணு என்னன்னா திசா நாதங்கள் திசா புத்திகள் நடக்கும்போது கடுமையாக வேலை செய்யும். 10வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் திசை நடத்தும் போது பெரிய ஒரு நெகட்டிவ் பர்சனாக தான் வேலை செய்யும். அதுக்குள்ள கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு நல்லது நடக்கும். தானம் கொடுக்கணும். அந்த பொருளை தானம் கொடுத்துட்டு அந்த விலங்குகளுக்கு உணவு கொடுத்தாவே பெரிய அளவுக்கு பாதிப்பு நமக்கு இருக்கா. பூசம் உங்களுக்கு 10வது நட்சத்திரமா கர்ம நட்சத்திரமா வருது சார் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்பிள், சாம்பார் சாதம் இவையெல்லாம் தானம் கொடுத்து அதிகமாக நீங்கள் எடுத்துக்கூடாது. இப்போ அதில் ஒரு கிரகம் திசையை நடத்துச்சுன்னா வள்ளலார் கோவிலுக்கு சென்று அரிசி தானம் இப்படி நம்ம அந்த பரிகாரத்தை அந்த 10வது நட்சத்திரத்தினுடைய பொருளை தானம் கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா நமக்கு டீஆக்டிவேட் இருக்காது. ஆயில்யம் உங்களுக்கு 10வது நட்சத்திரமாக அது கர்ம நட்சத்திரம். கண்டிப்பாக முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், லட்டு இவைகளை தானம் கொடுக்கும். பூனைகளுக்கு உணவு கொடுக்கும். தானம் உணவு இதை கொடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு டீஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி மக நட்சத்திரம் உங்களுக்கு 10வது நட்சத்திரமாக வருதா காலபுருஷனுடைய 10வது நட்சத்திரம். கண்டிப்பாக கீரை வகைகளை தானம் கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அதில் ஏதாவது ஒரு கிரகம் திசை நடந்துச்சுன்னா ரொம்ப இதாக இருக்கும். பூரம் உங்களுக்கு 10வது நட்சத்திரமாக வருது சார் அப்படின்னா லெமன் ஜூஸ் இவைகளை தானம் கொடுக்கணும். டீஆக்டிவேட் பண்ணணும், நீங்கள் சாப்பிடக்கூடாது. உத்திரம் உங்களுக்கு 10வது நட்சத்திரமாக வருது சார் அப்படின்னா எருதுகளுக்கு உணவு கொடுக்கலாம். மாதுளம்பழம் தானம் கொடுக்கும். அதில் கிரகம் உட்கார்ந்து திசையை நடத்தும் போது தான் டீஆக்டிவேட் பண்ணுன்னா அது உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும். அதே மாதிரி ஹஸ்த நட்சத்திரம் உங்களுக்கு 10வது நட்சத்திரமாக வருது, அது கண்டிப்பாக அது கர்ம நட்சத்திரம். 14 நட்சத்திரங்களில் அது ஒரு கர்ம நட்சத்திரம். ஆரஞ்சு பழம் தானம். சித்திரை உங்களுக்கு 10வது நட்சத்திரமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுவும் ஒரு கர்ம நட்சத்திரம். பப்பாளி பழம் தானம் டீஆக்டிவேட் பண்ணும், சாப்பிடக்கூடாது. சுவாதி உங்களுக்கு 10வது நட்சத்திரமா வருது சார் அப்படின்னா தேன் பாட்டில் தானம் கொடுக்கணும். வேர்க்கடலை, காஃபி இவைகளை தவிர்த்தணும். விசாகம் உங்களுக்கு 10வது நட்சத்திரமா வருது சார் அப்படின்னா சப்போட்டா பழம் இவைகளை தானம் கொடுக்கணும். நெகட்டிவ் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆகும். அனுச நட்சத்திரம் உங்களுக்கு 10வது நட்சத்திரமா வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு கர்ம நட்சத்திரம். வெண்பொங்கல், நொங்கு, பனங்கற்கண்டு, பனங்கருப்பட்டி இவைகளை தானம் டீஆக்டிவேட் பண்ணும். கேட்டை உங்களுக்கு 10வது நட்சத்திரமா வருது சார் கர்ம நட்சத்திரமா வருது அப்படின்னா வல்லாரை, செரிப்பழம் இவைகளை தானம். மூல நட்சத்திரம் உங்களுக்கு 10வது நட்சத்திரமா வருது சார் அப்படின்னா கொய்யாப்பழம் தானம். புராடம் உங்களுக்கு 10வது நட்சத்திரமா வருது சார் அப்படின்னா வெள்ளரி பழம், காளான் இவைகளை தானம் கொடுக்கணும். இதில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து திசையை நடத்தும் போது தானம் கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக. உத்திராடம் உங்களுக்கு 10வது நட்சத்திரமாக வருதா கண்டிப்பாக கர்ம நட்சத்திரம். பலாப்பழம் தானம் கொடுக்கணும். திருவோணம் உங்களுக்கு 10வது நட்சத்திரமாக வருது சார்
அதில் ஒரு கிரகம் திசையை நடத்துச்சு சார், ரொம்ப அடிபட்டு போகிற சார்னா சீத்தாப்பழம், வெற்றிலை பாக்கு, இட்லியை தவிர்த்துக்கணும், அதை தானம் கொடுக்கும். அவிட்டம் எனக்கு 10வது நட்சத்திரமாக வருது சார், ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சார், எனக்கு அதில் வந்து புதன் திசையை நடத்துது சார் அப்படின்னா தக்காளி சாதம், ஆப்பிள், விளாம்பழம் இவைகளை தானம் கொடுக்கணும், நீங்கள் சாப்பிடக்கூடாது. சதயம் உங்களுக்கு 10வது நட்சத்திரமாக வருது சார், அதில் ஒரு கிரகம் குரு உட்காந்து திசையை நடத்துகிறார் சார் அப்படின்னா கருப்பு திராட்சை தானம். பூரட்டாதி உங்களுக்கு 10வது நட்சத்திரமாக வருது சார், அது கர்ம நட்சத்திரம் சார் அப்படின்னா மாம்பழம் தானம் கொடுக்கும். இதெல்லாம் அந்த கிரக நாளில் கொடுக்கும். இதெல்லாம் திசையை நடத்தும் போது தானம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகும். உத்திரட்டாதி உங்களுக்கு 10வது நட்சத்திரமாக வருது, கர்ம நட்சத்திரமாக வருது, அன்னாசி பழம் தானம். ரேவதி 10வது நட்சத்திரமாக வருது சார் அப்படின்னா இளந்த பழம், கொத்தமல்லி சாதம். அப்போ இந்த 10வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் திசையை நடத்தும் பொழுது தான் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். அப்போ அந்த நட்சத்திரத்தினுடைய பொருளை தானம் கொடுக்கறது அந்த நட்சத்திரத்தினுடைய காரகத்துவத்திற்கு உதவுறது. இப்போ குரு பகவான் நட்சத்திரமா புனர்பூஷம், விசாகம், பூரட்டாதி உங்களுக்கு கர்ம நட்சத்திரமா வருது அப்படின்னா மூத்த சகோதரத்துக்கு உதவுறது, குருமார்கள் ஆசி வாங்குறது. இதை பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த கர்ம நட்சத்திரத்தினுடைய பரிகாரம் பண்ணும் பொழுது உங்களுக்கு அது நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகும். சனியினுடைய நட்சத்திரங்கள் பூசம், மனசம், உத்திரட்டாதி அப்படின்னா துப்புரவு தொழிலாளர்களுக்கு உதவுறது. பரணிபுரம், பூராடம் உங்களுக்கு 10வது நட்சத்திரமா வருது சார் அப்படின்னா பெண்களுக்கு உதவுறது, அதாவது அத்தை, அக்கா, சகோதரி இவங்களுக்கு உதவுறது. அதே மாதிரி கேதுவுடைய நட்சத்திரங்கள் அஸ்வினி, மகம், மூலம் வருது சார் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவும். திருவாதிரை, சுவாதி, சதயம் வருது, தாத்தா பாட்டிகளுக்கு உதவும். இப்படி அந்தந்த காரகத்துவ உயிர் காரகத்துவத்திற்கு நீங்கள் உதவும் பொழுது அந்த கர்மவினை கழிந்து உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகும். அதுவே கர்ம நட்சத்திரத்தினுடைய பலன் பரிகாரம். அப்ப வார வாரம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் எங்களுடைய நட்சத்திரம் சார்ந்து ஜோதிடம் சார்ந்து வீடியோ வந்துகிட்டு இருக்கும். அனைவரும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியை தொடர்பு கொள்ளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.